ரைட். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா இந்த தொடர்பு பற்றி பார்த்தோம். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க தடை என்ன செஞ்சோம்னா மாறும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம் சொன்னால், அதாவது வெப்பநிலையோட தடை எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் R0 200 ஓம் ஆல்பா தடை வெப்பநிலை குணகம் 5 தர 10⁻⁴ பாகை செல்சியஸ் -1 வெப்பநிலை θ 200 பாகை செல்சியஸ் எனின் R200 சமன் எவ்வளவு? இதை செய்து காட்ட போறதில்லை, நீங்க சும்மா செய்து பாருங்க. ரைட் தானே? இதை செய்து பாருங்க. நாம இப்ப அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா போவோம். அடுத்தது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று இருக்கு, அந்த கேள்வியை நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதாவது சொல்லுவாங்க θ1 வெப்பநிலையில் தடை வந்து R1 தான். θ2 வெப்பநிலையில் தடை வந்து R2. அப்படி கொடுத்துட்டு தரவு கொடுத்துட்டு பாஸ் பேப்பர் கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டிருந்தாங்க சொன்னா, தடை வெப்பநிலை குணகம் யாதுன்னு கேட்டிருந்தாங்க. தடை வெப்பநிலை குணகம் யாது? பாஸ் பேப்பர் கேள்வி இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா, இது தானே அவங்க தந்திருக்குது. தந்த தரவுகள் சார்பாக தான் விடையை சொல்லணும். தந்த தரவுகள் சார்பாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா விடையை சொல்லணும். அப்ப இங்க தந்திருக்க தரவுகள்னு சொன்னா இது ரெண்டு தான் தரவுகள். ஆல்பா எப்படி கண்டுபிடிச்சிருக்கு நான் தொடர்ந்து செய்து காட்டுறேன். நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஸ்டாப் பண்ணிட்டு செய்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதோட ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியணும் இதுல R θ சமன் R0 into 1 plus alpha theta. இதுதான் காமனான தொடர்பு. இதை ஃபர்ஸ்டா எப்பயுமே எழுதணும். காமனான தொடர்பு தெரிஞ்சாதான் விஷயத்துக்கு போவீங்க. θ1 பாகை சீல தடை எழுதுனா R1 சமன் R0 into 1 plus alpha θ1. நமக்கு யார் தெரியாது? R0 தெரியாது. இருந்தாலும் செய்ய வழியில் எழுதியிருக்கிறோம். இப்ப இதை வச்சுக்கிட்டு எழுதணும். R2 சமன் R0 into 1 plus alpha θ2. நமக்கு R0 தேவையில்லை. ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு, அதுல இருந்து R0 நமக்கு தேவை. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒன்னு முன்னாலே பிரிச்சு பாருங்க. R0 வெட்டுப்படுமே. இந்த பக்கம் பிரிக்கிறோம். R1 இன் கீழ் R2 வந்து நிற்கும். இங்க இதை இதால பிரிக்கும் போது R0 வெட்டலாம். அப்ப யார் வந்து நிற்பா? 1 plus alpha θ1 கீழே 1 plus alpha θ2 வந்து நிற்கும். நமக்கு இப்போ ஆல்ஃபா தேவை. இன்னும் ஒர்க் நமக்கு என்ன செய்யல முடியல. நான் என்ன செஞ்சேன், இதை அடிக்கிறேன். அடிச்சா தான் விஷயத்துக்கு போக முடியும். இதனுடைய அடுத்த வரையை நான் மேலே எழுதணும்னு யோசிக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் குறுக்க பெருக்கிறோம். இதை குறுக்க பெருக்குவோம். இங்கே வரும் R1 வரும். ஏன்னா 1 தர R1 இது இதோட பெருக்கிறோம். இதை இதோட பெருக்கும் போது இதோடையும் பெருக்கப்படும், இதோடையும் பெருக்கப்படும். ஏன்னா அது உங்களுக்கு தெரியுமே. R1 alpha θ2 சமன். அடுத்தது பிள்ளை இவரோட பெருக்கணும். இவரோட பெருக்கக்குள்ள ஒரு R2 வந்து நிற்கும். R2 பிளஸ் இதோட பெருக்கக்குள்ள R2 alpha θ1. இது ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா R1 வந்தா θ2 வருது, R2 வந்தா θ1 வருது.
இப்போ நமக்கு இதில் எது பெருசு R1 R2 எது பெருசுன்னு நமக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. அவங்க தந்தா அதை பற்றி யோசிக்கணும், இல்லாட்டி ஆன்சர்ல எந்த பிரச்சனையும் வராது. இவர் இங்கிட்டு கொண்டு போவோம், R2 பெருசுன்னு யோசிச்சுக்கிட்டு நான் R1 இங்கிட்டு கொண்டு போகிறேன். இது ப்ளஸில் தானே வரும். மாறி இருந்தாலும் கீழே மைனஸ் மேலே மைனஸ் வந்து வெட்டுப்பட்டுரும், அதனால அது பிரச்சனை இல்லை. இது இங்கிட்டு கொண்டு போவோம், வேற ஒன்றும் யோசிக்காதீங்க. இது அப்படி இங்கிட்டு கொண்டு வாங்க. ஆல்ரெடி R1 ஆல்ஃபா தீட்டா 2 இருக்கு, மைனஸ் R2 ஆல்ஃபா தீட்டா 1 இருக்கு. சரியா? ரைட். இப்போ நமக்கு தேவை ஆல்ஃபா தடை வெப்பநிலை குணகம். என்ன செய்வோம், ஆல்ஃபாவை பொது எடுப்போம். ஆல்ஃபாவை பொது எடுத்தா R1 தீட்டா 2 மைனஸ் R2 தீட்டா 1 சமன் R2 மைனஸ் R1 அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ நமக்கு ஆல்ஃபா தான் தெரியும். ஆல்ஃபா சமன் R2 மைனஸ் R1 அதன் கீழ் R1 தீட்டா 2 மைனஸ் R2 தீட்டா 1. இதுதான் நாங்கள் எடுக்கக்கூடிய ஆன்சர். சில நேரங்களில் ஒரு ஆள் இவர் எங்கிட்டு கொண்டு வரது பயில இவர் இப்படி கொண்டு போயிருந்தா மேலே ஒரு மைனஸ் வந்திருக்கும், கீழே ஒரு மைனஸ் வந்திருக்கும். சரியா? நீங்கள் இதை மேலே கீழே மைனஸ் ஆள இருக்குன்னா அவர் எடுத்த ஆன்சர். சரியா? எம்சிக்யூல இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் இந்த ஆன்சர் தான் நேரடியாக போடுவோம். சம்டைம்ஸ் R1 மைனஸ் R2 ஒன்று ஆப்ஷன் ஆக தேவை, மைனஸ் ஆள பிரிக்க பாருங்க, மேலேயும் மாறும் கீழேயும் மாறும், ஆன்சர் வந்துடும். விளையிச்சா? ரைட், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு வித்தியாசமான கேள்வி வந்தது இல்லையே, வேற ஒன்றும் இல்லை, சொற்கள் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் இதை பார்க்கறது கேள்வி. ரைட். அப்போ தடைகள பெருமானம் வெப்பநிலையுடன் அதிகரிக்கும். இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே சமயம் குறைக்கடத்திகள் எடுத்துக்கிட்டா சிலிக்கன், ஜெர்மானியம், சில சேர்வைகளும் இருக்கு. குறைக்கடத்திகள தடையை பற்றி யோசிச்சா அது வெப்பநிலையுடன் குறையும். குறைக்கடத்திகளின் தடை வெப்பநிலையுடன் குறையும். குறைக்கடத்திகளின் தடை வெப்பநிலையுடன் குறையும். ரைட்டா? ரைட். அதனால அது ஆர் தீட்டா சமன் R0 into 1 minus alpha theta எழுதலாம். 1 minus alpha theta எழுதலாம். இதை நான் சொல்லுவோம் மறை தடை வெப்பநிலை குணகம் உடையது. குறைக்கடத்திகள் வந்து மறை தடை வெப்பநிலை குணகம் உடையது. அப்ப அதையும் நோட் பண்ணிக்கொள்வோம். குறைக்கடத்திகள் மறை தடை வெப்பநிலை குணகம் உடையவை. என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, குறைக்கடத்திகளாக இருந்தால் வெப்பநிலையுடன் தடை குறையும். இதையும் கொஞ்சம் என்ன சொன்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி போவோம். சரிதானே? ரைட். அடுத்து நாம பார்ப்போம் தடைகளின் சேர்மானம் பற்றி பேசுவோம், அல்லது தடைகளின் விளைவுன்னு சொல்லுவோம். ரைட். தடைகளின் சேர்மானம்.
ஓலைவெல்ல படிச்சதே தான் படிக்க போகணும். தடைகளின் சேர்மானம் ரொம்ப லேசான விஷயம். ஓலைவெல்ல படிச்சதே தான். தடைகளின் சேர்மானம் சேர்மானம் அல்லது இதான் எழுதலாம் விளையுள் தடை. விளையுள் தடை காணல். விளையுள் தடை. விளையுள் தடை. சரியா? இப்ப என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப நாணயங்கள் எடுத்துக்கிட்டா 7 ரூபா தேவைன்னா 7 ரூபா நாணயம் இல்லை, 5 ரூபாய் 2 ரூபாய் இல்லாட்டி 700 ரூபா அப்படி நிறைய மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா தடைகளுமே கடைகளை விற்க மாட்டாங்க. எல்லா தடை பெருமானத்தையுடைய தடைகளை விற்க மாட்டாங்க. சில பெருமானமுடைய தடைகளை தான் விற்பாங்க. நம்ம சர்க்கிட்க்கு தேவையான தடைகளின் சேர்மானம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, அதாவது பல நாணயங்களை வச்சுக்கிட்டு தேவையான பெருமதி எடுக்கிற மாதிரி நாங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு 2 வகையாக யோசிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா தொடர், இன்னொன்று சமாந்திரம் அல்லது தொடர் சமாந்திரம் 2 சேர்த்து வர விஷயங்கள். சதானே இது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். சதானே ரைட். அப்ப இங்க நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, அதாவது முதலாவது தொடரை பார்க்க போறோம். தடைகள் தொடராக உள்ள போது விளையும் தடை. தடைகள் தொடராக உள்ள போது விளையும் தடை. தடைகள் தொடராக உள்ள போது விளையும் தடை. தொடராக உள்ள போது விளையும் தடை. அதாவது இது ரொம்ப லேசான விஷயம் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். பல தடவை நிறுவி பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள் சில நேரம் இதை நிறுவுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட் லேசா கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அதனால நாங்கள் கட்டாயமாக விஷயத்தை தெரிஞ்சு வச்சு கொடுப்போம். வழக்கமாக நிறுவல் செய்யும் போது நாங்கள் என்ன செய்யணும், 3 தடைகள் எடுக்கிறது வழக்கம். 3 தடைகள். ஒரு தடையில பெருமானத்தை R1 அப்படின்னு எடுப்போம். இன்னொரு தடையில பெருமானத்தை R2 அப்படின்னு எடுப்போம். R3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு வார யோசிங்க. இங்க இருந்து ஒரு கரண்ட் ஒன்று போற மாதிரி யோசிங்க. I கரண்ட். இங்க வார அதே மின்னோட்டம் இங்க போகும். ஏன்னா புதுசா மின்னோட்டம் வாரதுக்கு வேற பாதை இல்லை. அதே மாதிரி வந்த மின்னோட்டம் பிரிஞ்சு போறதுக்கு வேற பாதை இல்லை. அப்ப எல்லா இடத்துலயும் I மின்னோட்டமே தான் வரப்போகுது. எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு காட்ட தேவையில்லை. நான் சும்மா போட்டு காட்டேன். இந்த 3 தடைகளும் செய்யற வேலையை தனி ஒரு ஆள் செய்ய போறாங்க. அதுதான் தடைகள் தொடராக உள்ள போது விளையும் தடை, தடைகளின் சேர்மானம். ரைட். இந்த மெயின் ஐடியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 3 பேரும் செய்யற வேலையை இவர் ஒரு ஆள் செய்யணுமா இருந்தா இங்க வார கரண்ட் அங்கேயும் வரணுமா? சரியா? இங்க கிடைக்கிற மொத்த வோல்டேஜ் நாங்க இதுக்கு கொடுத்த மின் அழுத்த வேறுபாடு, மொத்தமா கொடுத்த மின் அழுத்த வேறுபாடு, இதுல அதே மின் அழுத்த வேறுபாடு இருக்கணும். எப்படி சொல்லலாம், இங்க உள்ள அதே அழுத்த வேறுபாடு இங்கேயும் இருக்கு. இங்க உறிஞ்சப்பட்ட அதே மின்னோட்டம் இங்கே உறிஞ்சப்படுது. ஒரு மின்கலத்துல இருந்து நான் கொடுப்போம், மின்கலத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட அதே மின்னோட்டம் இங்கேயும் உறிஞ்சப்படுது. அப்ப அதே வால்ட் அளவு அதே மின்னோட்டம் இருக்குமாறுனா இந்த 3 பேருக்கு பதிலா இவரை பயன்படுத்தலாம். எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன்னா, இதுல உள்ள வால்டேஜ் V1 அப்படின்னு எடுப்போம், இதுல உள்ள வால்டேஜ் V2 அப்படின்னு எடுப்போம், இதுல உள்ள வால்டேஜ் V3 அப்படின்னு எடுப்போம். பரிசோதனைகள்ல இருந்து அவங்க சொல்றாங்க, தனியா ஒரு வால்ட் மானி ஒன்று கொண்டாந்து மின் அழுத்த வேறுபாடுகளை, இன்னொரு விதமா சொன்னா வால்ட் அளவு வித்தியாசங்களை, மின்னழுத்த வேறுபாடுனா வால்டேஜ் டிஃபரன்ஸ், வீட்டுக்கு வார மின்னழுத்த வேறுபாடு 230 வால்ட், வால்ட் அளவு வித்தியாசம் 230 வால்ட். அந்த மின்னழுத்த வேறுபாடுகளை வால்ட் மானியை பயன்படுத்தி அளக்கலாம். வால்ட் மீட்டர், வால்ட் மானியை பயன்படுத்தி அளக்கலாம். இதுக்கு குறுக்கே இணைச்சு வால்ட்ல வளர்ந்து பார்த்தாங்க, இதுக்கு குறுக்கே இணைச்சு வால்ட்ல வளர்ந்து பார்த்தாங்க, இதுக்கு குறுக்கே இணைச்சு வால்ட்ல வளர்ந்து பார்த்தாங்க. பிறகு மொத்தத்துக்கும் வால்ட்ல வளர்ந்து பார்த்தாங்க. சிறப்பான அம்சம் என்னன்னா, தனித்தனி தடைகளுக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகை மொத்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமனாக இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான முடிவு. இருந்து அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, V வந்து எதுக்கு சமனா இருக்குதுன்னு சொன்னா V1 சக V2 சக V3க்கு சமனா இருக்குதுங்கிற ஒரு முடிவு. இது பரிசோதனைகள் எடுத்த முடிவு.
இது நாங்கள் எழுதலாம் பரிசோதனை முடிவுகளில் இருந்து இந்த தொடர்பு எடுத்துருக்காங்க. இது 3 தடைகளை மட்டும் இருந்துச்சு, பல 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 பரிசோதனைகள் செஞ்சு முடிவு எடுத்திருக்காங்க. ரைட்டா? ரைட். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், தொடராக தடைகள் உள்ள போது விளைவு தடைக்கு ஒரு தொடர்பு எடுக்க போறோம். சரிதானே? ரைட். கவனிச்சு கொள்ளுங்க இந்த விஷயம். சரிதானே? ரைட். யோசிப்போம். இங்க உங்களுக்கு தெரியும் வால்ட் அளவு எழுதலாம் V சமன் IR அப்படின்னு. V சமன் IR அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அப்ப இதை நீங்க எழுதலாம் V1 IR1 சக இதுல போற கரண்ட் I தடை R2. அப்ப இதை எழுதலாம் IR2 சக இதுல விழுகிற வோல்டேஜ் எழுதலாம் நீங்க IR3. இதுல விழுகிற வோல்டேஜ் V நீங்க எழுதலாம் IR. ஒரே ஸ்டெப்ஸ்ல விஷயம் முடிஞ்சு. I எல்லாம் விட்டுப்படும்னா ஐயால பிரிச்சாச்சு, ஐயால பிரிச்சாச்சு, ஐயால பிரிச்சாச்சு, ஐயால பிரிச்சாச்சு. R விளைவு தடை R சமன் R1 சக R2 சக R3க்கு சமனாக இருக்கும். சரியா? விளைவு தடை தடைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். எத்தனை தடைகள் இருந்தாலும் தொடராக தடைகள் இருக்குமா இருந்தா விளைவு தடையை கண்டுபிடிக்க எல்லாத்தையும் என்ன செய்யணும், கூட்டணும். இதுதான் நிறுவனம். விஷயம் முடிஞ்சு. விளைச்சா இதை நிறுவ சொன்னா நீங்க பட்டாசு என்ன செய்யலாம், நிறுவலாம். ஆனால் இது அளிக்கிறது. இதோட முக்கியமான முடிவுகள் சிலரை பார்ப்போம். சரியா? மிக சிம்பிளான முடிவுகள் தான் இருக்கும். முதலாவது முடிவு பாருங்க, இவ்வளவு சிம்பிளானது. விளைவு தடை எல்லா தனித்தடைகளிலும் பெரியது. எல்லா தனித்தடைகளிலும் பெரியது. இது ஒரு முடிவு. மிக முக்கியமான ஒரு முடிவு. இதை சொல்ல முடியாது, சிம்பிளான ஒரு விஷயமான சில நேரங்கள் ரொம்பவுமே உதவும். 3 ஓம் 4 ஓம் 7 ஓம் இருக்கு. இதுகள விளைவு தடைன்னு கேட்டா எத்தனை தடை வேணாலும் இருக்கலாம். நான் 3 எடுக்கிறேன். 7 3 10 14. இந்த விளைவு தடையானது இதை விட பெருசு, இதை விட பெருசு, இதை விட பெருசு, பெரியதிலும் பெரியது அப்படின்னு சில நேரம் சொல்லுவாங்க. பெரியதிலும் பெரியதா மற்ற எல்லாத்த விட எப்படி இருக்கும், பெருசா தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி சில நேரம் MCQ ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், இது கூட்டுத்தொகையினால எல்லா தடைகளை விட விளைவு தடை என்ன செய்ய போகுது, பெருசா இருக்க போகுது. விளைவு தடை எல்லா தடைகளிலும் பெரியது. சரியா? ரைட். தொடரா இருக்கிறப்ப இந்த இதுக்கு கீழே மற்ற நேரம் இது பொருந்தாது, கவனம் மிஸ் ஆகிற விஷயம். ரெண்டாவது R 2 தடைகள் இருந்தா விளைவு தடை 2 R வரும். R 3 தடைகள் இருந்தா விளைவு தடை 3 R வரும். எண் தடைகள் இருக்குமா இருந்தா, எண்ணிக்கையான தடைகள் இருக்குமா இருந்தா 2 இருக்குமா இருந்தா 2R, 3 இருக்குமா இருந்தா 3R. எண் தடைகள் இருக்குமா இருந்தா NR. தொடராக தடைகள் உள்ள போது விளைச்சாய். இதுல வச்சுக்கிட்டா நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா சில கேள்விகளை செய்ய போறோம். விளைச்சானே தடைகள் தொடரா இருக்கப்ப இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இதை சொல்றதுக்கு இல்லை. ரைட் தானே? ரைட். அடுத்தது தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளைவு தடை. ரைட்டா? சமாந்தரமாக உள்ள போது விளைவு தடை. தடைகள் சமாந்தரம்னு சொல்லும் போது ஒரு புள்ளியில மின்னோட்டம் பிரிஞ்சு இன்னொரு புள்ளியில சேரும்.
ஒரு புள்ளியில வந்து மின்னோட்டம் பிரிஞ்சு இன்னொரு புள்ளியில என்ன செய்யணும், சேரணும் புள்ளியில. இந்த தடையை நாங்கள் எடுப்போம் R1 அப்படின்னு, இந்த தடையை எடுப்போம் R2 அப்படின்னு, இந்த தடையை எடுப்போம் R3. இங்க வார மின்னோட்டம் I 3ஆ பிரிய போகுது. I1, I2, I3. இது அப்படியே பத்திரமா இங்க வருவார், இவர் அப்படியே வருவார், இவர் அப்படியே வருவார். 3 பேர் இங்கே சேர்ந்து I1 plus I2 plus I3 நாங்கள் என்ன போடலாம். ஒரு புள்ளியில மின்னோட்டம் பிரிஞ்சு இன்னொரு புள்ளியில சந்திக்குமா இருந்தா அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள தடைகள் சமாந்திரமான தடைகள் சொல்லுவோம். இல்ல கட்டாயம் மேக்ஸ்ல சமாந்திர கோடுகள் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை பற்றி கணக்கு பார்ப்போம். இந்த 3 தடைகளுக்கு பதிலாகவும் ஒரே ஒரு தடை இருக்குமா இருந்தா அதுதான் விளையும் தடை. இங்க நான் கொடுக்கிற வோல்டேஜை வீண் எடுப்போம். அதே வால்ட் அளவு இதுக்கும் கொடுக்கணும், மொத்த வால்ட் அளவு. விளையா ரைட். இதுல மொத்தமா வர்ற மின்னோட்டம் இங்க வரணும். அப்படியா இருந்தா தான் இந்த 3 தடைகளும் செய்த வேலை இது தனியொரு ஆளா சமாந்திரமா செய்யும். இங்க ஸ்பெஷல் என்னன்னா இதுக்கு குறுக்கே வோல்டேஜ் அளந்தா V, இதுக்கு குறுக்கே சொல்லுவோம் V, இதுக்கு குறுக்கே சொல்லுவோம் V. மொத்தமா அளந்தாலும் V. தனித்தனி வோல்ட் அளவுகள் மொத்த வோல்ட் அளவு எல்லாமே சமம். ஆனால் மின்னோட்டம் அளந்து பார்த்தாங்க இந்த I வந்து இதுக்கு சமனா இருந்துச்சா, I1 சக I2 சக I3க்கு சமனா இருந்துச்சு. சரியா? ரைட். அது இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலான ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு தடைக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு V நாங்கள் எழுதலாம் IR அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு இத I1 R1 சமன் V எழுதலாம். எப்படி எழுதி காட்டுறேன். I1 R1 சமன் V எழுதலாம். இல்ல I1 எப்படி எழுதலாம், V இன் கீழ் R1, V இன் கீழ் R1 சக இதுல வோல்டேஜ் எழுதலாம் I2 R2. அதுவும் V க்கு தான் சமன். இதுல V, இதுல V, இதுல V, மொத்தமா இருந்து பார்த்தாலும் V. அப்ப R2 எப்படி வரும், V இன் கீழ் R2 I3 R3 சமன் V. இது ரெண்டையும் இருக்கணும். இல்ல R3 எப்படி எழுதலாம், V இன் கீழ் R3. இது V சமன் IR. I எப்படி எழுதலாம், V இன் கீழ் R. இப்ப முழு ஒரு உறுப்பு, 2 உறுப்பு, 3 உறுப்பு, 4 உறுப்பு, V ஆல பிரிங்க, V ஆல பிரிங்க, V ஆல பிரிங்க, V ஆல பிரிங்க. கடைசி முடிவு உங்களுக்கு என்ன வரும், 1 இன் கீழ் R சமன் 1 இன் கீழ் R சமன் 1 இன் கீழ் R1 சக 1 இன் கீழ் R2 சக 1 இன் கீழ் R3 அப்படின்னு வரும். இப்ப நான் பெருமானம் நான் போட்டு சுருக்கி எடுத்து தலைக்கீழாக நிகர் மாற்றணும். அப்பதான் விளையுள் தடை கிடைக்கும். விளையுள் தடை கிடைக்கும். 1/R சமன் 1/R1 சக 1/R2 சக 1/R3 அப்படின்னு போட்டமா இருந்தா நமக்கு விளையுள் தடை என்ன செய்யும்னா கிடைக்கும். இது முக்கியமான ஒரு தொடர்பு. சரிதானே? ரைட். இப்ப கவனிங்க, நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா சமாந்திரமாக தடைகள் இருக்கப்ப சில விளைவுகளை கண்டுபிடிச்சு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் பார்த்துட்டு போறோம். சரிதானே? ரைட். நான் எப்படி வரைகிறேன், இது வயர் தானே, எப்படி வளைஞ்சு ஒரு களம் நேரம் ஒரு களம். ரைட். 12 ஓம் 6 ஓம்னு 2 தடைகள் இருக்கு. விளையுள் தடை யாருன்னு கேட்கலாம். நாம் என்ன செய்வோம், 1 இன் கீழ் R சமன் 1 இன் கீழ் 12. மின்னோட்டம் இங்கே பிரிஞ்சு இங்கே சந்திக்குது. அப்ப இது ரெண்டும் சமாந்தரம். 1 இன் கீழ் R 1/R சமன் போமசி காண்ற மேலே கிளியும் 12. நான் சின்ன பிள்ளைகள் சொல்லித்தர மாதிரி சொல்லித்தர போறேன். 2 இன் கீழ் 12. பகுதி எண்கள் சமன், தொகுதி எண்கள் கூட்டலாம். 1 இன் கீழ் R சமன் 3 இன் கீழ் 12. தலைக்கீழாக போட்ட R சமன் எவ்வளவு, 4 ஓம். வைஷா இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். 12 R விட இது எப்படி இருக்கு, சின்னது.
தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை சிறியதிலும் சிறியது. இது ஆர் தான் சின்னது, அதை விட எப்படி இருக்கு சின்னது, அதையும் ஞாபகப்படுத்தியாச்சு. ரைட்டா? ரைட். ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு. தடைகள் ரெண்டு சமாந்தரமா இருந்தா, ரெண்டு மட்டும் சமாந்தரமா இருந்தா அடிக்கடி தேவைப்படும் 1/r சமன் 1/r1 சக 1/r2. அப்ப இங்க ரெண்டு விஷயம் சொல்லி தர்றேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். அதை 1/r சமன் சின்ன வயசுல முதல் நீங்க பின்னங்கள் தான் கூட்டியிருப்பீங்க. 1/3 சக 1/4 என்று தான் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இங்க பெருக்குங்க, இது இங்க பெருக்குங்க, கீழே ரெண்டையும் பெருக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். இதே தான் இங்க யூஸ் பண்ண போறோம், புதுசா ஒண்ணும் இல்லை. இது இங்க பெருக்குங்க, இது இங்க பெருக்குங்க, கீழே ரெண்டையும் பெருக்கி போடுங்க. R1 R2 தலைக்கீழா மாத்திரமே. R வந்து என்னன்னு வரும், R சமன் R1 R2 இன் கீழ் R1 பிளஸ் R2. இரண்டு தடைகள் சமாந்தரமா இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இரண்டு தடைகள் சமாந்தரமா இருந்துச்சுன்னு சொன்னா மேல நீ பெருக்கி கீழே நீ கூட்டி போட்டா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். உண்மையா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேர் இருக்கிறாங்க. R1 R2 இன் கீழ், அப்ப 6 தர 12 கீழ் 6 சக 12, R சமன் 6 தர 12 கீழ் 18. 6 சொல்லுங்க, ஒரு முறை 3 முறை 12 3 பிரிச்சா 4. நாம் எடுத்த விட குயிக்கா போகலாம். அப்ப இந்த உதாரணத்தோட சேர்த்து ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு, தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை சிறியதிலும் சிறியது. ரெண்டு தடைகள் சமாந்தரமாக உள்ள போது மட்டும்தான் இந்த தொடர்பு. இது எப்ப வேணாலும் பார்க்கலாம். இது மேல ரெண்டையும் பெருக்கணும், கீழே ரெண்டையும் கூட்டணும். ரைட்? சரி, இப்ப இன்னொரு கேள்வி பார்ப்போம். ரைட்டா? ரைட். 20 ஓம் 10 ஓம் 5 ஓம் தடைகள் சமாந்தரமா இருக்கு. A புள்ளிக்கிடையில் விளையுள் தடை யாது? நம்ம யோசிக்கிறீங்க, வார கரண்ட் இப்படி பிரிஞ்சு இப்படி போகும், இது வரும், இது திரும்ப ரெண்டு என்ன செய்யும், பிரி. அப்ப நீங்க சில பேர் யோசிப்பாங்க, இது ரெண்டும் சமாந்தரம் சார், ஆனா இது சமாந்தரம் இல்லை. அப்படி யோசிக்க தேவையில்லை. இந்த லைன் அப்படி இங்கே போடலாம் தானே. இங்கே போட்ட மாதிரி தான் வார கரண்ட் 1 2 3 பிரிஞ்சு இங்கே வந்து சந்தி. இந்த இதுக்கு இங்கே போட்டா அதையும் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் இப்படி சொல்லிட்டு வரேன். இவர் இங்கே இருக்காரு, அத்தை இங்கே போட்டாச்சு. இப்போ யோசிங்க. ரைட். அப்போ இன்னொரு சின்ன விஷயம் பார்த்துருக்கோம் பாருங்க. இப்போ சின்ன சின்ன விஷயங்களை சேர்க்கிறோம். ஒன்று, தடைகள் ரெண்டு சமாந்தரமா இருந்தா R1 R2 இன்குள் R1 பிளஸ் R2 டைரக்ட் ஆன்சர். தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை சிறியதிலும் சிறியது. இங்க நாங்க பார்க்குறோம், இந்த கம்பியை கொஞ்சம் கீழே இழுத்துட்டா செட்டப் வேற மாதிரி வரும். பட் அதுவும் சமாந்தரம் தான். இங்க வார கரண்ட் 1 2 3 பிரியுது, திரும்ப இங்க வந்து சேரும். இப்படி எழுதுனா ஏன்னா இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள், சில இடங்கள் உங்களை பிழையான ரூட்டு கொண்டு போகும். அதனால தான் இப்பயே பொறுமையா மெதுவாக சொல்லிட்டாங்க. இங்கே 2 பிரியுது, இங்கே வந்து சேருது, இங்கே பிரிவு பழையபடியும் பிரியுது. வெறும் கம்பிகள் இருந்தா, வெறும் கம்பினா நாங்க எலக்ட்ரிசிட்டியில நிறைய இணைப்பு கம்பிகள் போடுவோம். அந்த இணைப்பு கம்பிகளுக்கெல்லாம் தடை இருக்கும். தியரிட்டிக்கலா பார்க்கக்குள்ள அந்த தடை 0 எடுக்கும். 0 தடை உள்ள கம்பிகளை தான் ஷார்ட்டா வெறும் கம்பிகள் சொல்லுவோம். வெறும் கம்பி இருந்து இப்படியே தள்ளலாம். இன்னொரு மின் உபகரணத்தை தொடர வரைக்கும் இப்படியே தள்ளலாம், இருக்கலாம். அப்ப இத இங்க இருக்கிறதா யோசிச்சுட்டு இப்ப யோசிக்கணும். கரண்ட் 3 பிரியுது, 3 வந்து சேரும். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஏபி புள்ளிகளுக்கு இடையில் விலகில் தடைன்னு கேட்டா சிம்பிளா செய்வீங்க. 1 இன்குள் R சமன் எத்தனை தடைகள் இருந்தாலும் 1 இன்குள் போடணும். 20 சக 1 இன்குள் 10 சக 1 இன்குள் 5. 1 இன்குள் R சமன் 20 10 5 20ன்னு வரும். இதெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப சின்ன பண்ண 20ல் 20 ஒரு முறை, ஒரு 2 1, 20ல் 10 2 முறை, ஒரு 2 2. நான் கிரேட் 6 மாதிரி சொல்லிட்டாங்க. 20ல் 5 4 முறை, ஒரு 4 4. கொஞ்சம் குயிக் பண்ணுவோம். R சமன் 20 கீழ்
6 7 20 இன் கீழ் 7 ஓம். என்ன பிரிச்சு பார்ப்போம். 2 முறை வரும். 7 14 மிச்சம் 6. சரி, ரைட். அடுத்து யோசிப்போம். 8 முறை வரும். 2.8 ஓம். இதையே நான் இந்த இடத்துல போட்டேன்னு சொன்னா, தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை சிறியதிலும் சிறியது. அதை ஞாபகப்படுத்தியாச்சு. ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, R1 R2 R3 3 தடைகள் இருந்தா ஷார்ட்கட் இல்லையா? R1 R2 2 இருந்தா மேல 2 பெருக்கணும், கீழே 2 கூட்டணும். இல்ல, இங்க ஷார்ட்கட் இல்ல. சரி, இப்ப தடைகள் சமாந்தரமாக உள்ள போது ஸ்பெசிபிக்கான சில விஷயங்களை பார்த்துக்கொள்வோம். ஒன்று, இது நோட்ஸ் எழுத வேண்டியது. ஸ்டாப் பண்ணி எழுதிட்டு போகலாம். தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை சிறியதிலும் சிறியது. அடுத்தது R1 R2 2 தடைகள் மட்டும் சமாந்தரமாக இருக்குமா இருந்தால் விளையுள் தடையை சிம்பிளா எழுதுறோம். R சமன் R1 R2 வின் கீழ் R1 plus R2. சரியா? அடுத்து மூன்றாவது, இனி ஸ்டாப் பண்ணிட்டு எழுதிட்டு பிறகு நான் படிக்கிறேன். அடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப 2 தடைகள் சமாந்தரமா இருந்தா R 2 தடைகள் சமாந்தரமா இருந்தா 1 இன் கீழ் R dash இப்ப போடுவோம் விளைவுல. ஏன்னா இது R தடை இருக்கு. 1 இன் கீழ் R சக 1 இன் கீழ் R 1 இன் கீழ் R dash சமன் பகுதி எண்கள் சமன் தொகுதி எண்கள் கூட்டுவோம். 2 இன் கீழ் R வரும். R dash வந்து R by 2 வந்துடும். சரியா? இப்ப நாங்க யோசிப்போம், 3 தடைகள் இருக்கு சமாந்தரமா. 1 2 3 சமனான தடைகள். 1 இன் கீழ் R dash போடுவோம். 1 இன் கீழ் R சக 1 இன் கீழ் R சக 1 இன் கீழ் R. பகுதி எண்கள் சமனா இருக்கு. 3 இன் கீழ் R. R dash என்ன வரும்னு சொன்னா R by 3. 3 தடைகள் சமனான தடைகள். 2 சமானமா R by 2. 3 இருந்தா R by 3. n இருக்குமா இருந்தா என்ன வரப்போகுது? R இன் கீழ் n. அப்ப கடைசி முடிவு சமனான தடைகளா இருக்கணும். மூணாவது முடிவு சமனான n தடைகள், small n எண்ணிக்கையான தடைகள். தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை. உள்ள போது சமத்தடைகள் சமத்தடைகள், அது முக்கியமே சமத்தடைகள். அந்த ஒரு தடையில பெருமானத்தை 6 இருக்கும். சமாந்தரமாக உள்ள போது விளையுள் தடை. R இன் கீழ் 2 இருந்தா R இன் கீழ் 2, 3 இருந்தா R இன் கீழ் 3,
என் தடைகள் இருக்குமாறுனா ஆரின் பிள்ளைன் தடைகள் சமாந்தரமாக உள்ள போது இந்த முடிவுகளை நாங்கள் நினைக்கிறோம் சொன்னா பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப தடைகள் தொடராக உள்ள போது விளையும் தடை உங்களுக்கு தெரியும். தடைகள் சமாந்தரமாக உள்ள போது விளையும் தடை உங்களுக்கு தெரியும். சரி, இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இன்னைக்கு போகணும் சொன்னாங்க. அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். சரி, இந்த தியரிகள் நாங்கள் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். மீதி விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே ரைட்டா? நோட்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். விஷயங்கள் ஒழுங்காக படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.